உலக வெப்பமயமாதலின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் பூமியில் வேகமாக மாறி வரும் பகுதிகளில் ஒன்றாக ஆர்க்டிக் பெருங்கடல் மாறியுள்ளது. உலகின் சராசரி வெப்பநிலையை விட ஆர்க்டிக் பகுதியில் வெப்பநிலை சுமார் 4 மடங்கு வேகமாக உயர்ந்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர். பூமியின் வடதுருவத்தை சுற்றியுள்ள ஆர்க்டிக் பெருங்கடல் ஆண்டு முழுவதும் உறைபனியாலும் பனிப்பாறைகளாலும் சூழப்பட்ட உலகின் மிகவும் கடுமையான குளிர் நிலவும் பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் உலகளவில் மிகவும் குறைவாக ஆய்வு செய்யப்பட்ட கடல் பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் இங்கு பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாக ஆய்வாளர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆர்க்டிக்கின் உயிரியல் சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை ஆய்வு செய்ய 6 விஞ்ஞானிகள் மற்றும் 6 கப்பல் பணியாளர்கள் என மொத்தம் 12 பேர் கொண்ட குழு பிரான்சின் தாரா ஓசோன் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தாரா போலார் ஸ்டேஷன் என்ற மிதக்கும் ஆய்வு நிலையுடன் ஆர்க்டிற்கு புறப்பட்டிருக்கிறது. இந்த குழு சுமார் 8 மாதங்கள் பனிக்கட்டிகளுக்குள் மிதந்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. பார்ப்பதற்கு மாபெரும் பனி வீடு போலவும் மிதக்கும் ஆய்வகத்தை போலவும் காட்சியளிக்கும் இந்த மையம் முழுக்க முழுக்க அலுமினியத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் கடலின் உறைபனி ஏற்படுத்தும் கடுமையான அழுத்தத்தையும் -52 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் கடும் குளிரையும் தாங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு நிலையத்தின் நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மூன்பூல் என்ற சிறப்பு அமைப்பின் மூலம் கடல் பனியை உடைக்காமல் 6000 அடி ஆழம் வரை ஆய்வு கருவிகளை அனுப்ப முடியும். இந்த பயணத்தின் போது 10,000க்கும் மேற்பட்ட மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட உள்ளன. இந்த ஆய்வின் போது கடல் நீரில் வாழும் நுண்ணுயிரிகள், பனிக்கட்டிகளில் ஏற்படும் மாற்றங்கள் போன்று பல்வேறு காலநிலை மாற்றத்தின் தாக்கம் உள்ளிட்ட அம்சங்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளன. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி ஆர்க்டிக்கில் ஏற்படும் மாற்றங்கள் அந்த பகுதியை மட்டும் பாதிப்பதில்லை. கடல் மட்ட உயர்வு, கடல் நீரோட்ட மாற்றங்கள், உலகளாவிய வானிலை மாறுபாடுகள் என பூமியின் அனைத்து பகுதிகளிலும் இதன் தாக்கம் எதிரொலிக்க கூடும் என சொல்லப்படுகிறது. பூமியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய பகுதிகளில் ஒன்றாக மாறியுள்ள ஆர்க்டிக்கில் நடைபெறும் இந்த ஆய்வு காலநிலை மாற்றம் குறித்த உலக நாடுகளின் புரிதலுக்கு புதிய வழிகாட்டியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.